அப்போஸ்தலர் நடபடிகள் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு உங்களை விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். வேறுபாடு உள்ள வாழ்க்கை இது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி கடைசி காலத்தில் இந்த வேறுபாடு இல்லை. சபைக்கும் உலகத்துக்கும் என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். சபை வேறு, உலகம் வேறு. தெளிவாக இருக்குது. ரோமர் 12 ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள்னு சொல்கிறார். சபை தேவனுக்குரியதான சாயலில் மாறணுமே ஒழிய உலகத்தின் வேஷத்தை இங்கே தரிக்கக்கூடாது. ஒரு காலத்தில் சபைக்கும் உலகத்துக்கும் நல்ல வித்தியாசம் இருந்துச்சு. அதுவும் ஆவிக்குரிய சபை வேறு எதோடையும் கலக்காது. ஆவிக்குரிய சபை கடைசி காலத்தில் ஆவிக்குரிய சபைக்காரங்களுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. என்ன ஆசை வந்துருச்சுன்னா, இந்த உலகத்தின் சபைக்காரங்க மாதிரி நம்மளும் பெரிய பெரிய கட்டடம், பெரிய பெரிய கூட்டம், அவங்கள மாதிரியே நம்மளும் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் உபதேசத்தில் எங்கே போயிட்டாங்க? காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. நல்லா சொல்கிறது புரியுதா? காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. அதனுடைய விளைவு சபை வளர்ந்தார் போல் தெரிகிறது. சபை கட்டடம் பெருசான மாதிரி தெரியிருக்கு, ஆனால் உள்ள ஆவியானவர் இருக்கிறாரான்றதான் கேள்வி. இன்றைக்கி நிறைய சபைகள் ஆவியானவர் வெளியே தான் இருக்கிறாரு, உள்ளே இல்லை. கட்டடம் பெருசாகுது ஆகலைங்கிற பேச்சே இங்கே கிடையாது. அது பெருசானாலும் ஆகாவிட்டாலும் ஆவியானவர் உள்ளே இருக்கணும். அதுதான் முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி கடைசி காலத்தில் பெரிய பிரச்சனை என்னென்னா, இன்றைக்கி அத்தனை பேரும் உலகத்துக்கு ஒத்த வேஷம். ஆவிக்குரிய பாடல்களை கேட்கும் போதே தெரியும் இது தேவனுடைய பாட்டு அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி நல்லா 2 மியூசிக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. நடுவில் இயேசுன்னு வந்தால் நம்மளுது, இயேசு வராட்டி அவங்களுது. இதில் நம்மால் இயேசுனே இல்லாமல் பாட்டு வேறு எழுதுகிறாங்க. இப்போ நம்ம பாடலில் என்ன இல்லை? இயேசுவின் நாமமே இல்லாமல் பாட்டெல்லாம் வருது. இப்போ ஃபேஷன். ஒருத்தர் சொல்கிறார், ஒரு போஸ்டர் அடிச்சிருக்காங்க, அதில் வாருங்கள் காதலை கொண்டாடுவோம், பிப்ரவரி 14 இது. இந்த போஸ்டர் இப்படி பார்த்தா என்ன தெரியுது? அவங்கள ஒரு சர்ச்சில் நடத்துகிறாங்க. இதை அங்கே இருக்கிற ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டேன், இது என்னையா போஸ்ட் இப்படி அடிச்சிருக்கீங்க? ஒரு வசனமும் இல்லை. நீங்கள் வேறு எந்த காலத்தில் இருக்கீங்கண்ணே? இயேசு பேர் போட்டால் ஜனங்க வரமாட்டாங்கண்ணே. எப்படி? இயேசு வந்திருக்கிறாருன்னு கேட்டால் ஜனங்க ஓடி வந்தாங்கன்ற காலம் போயிருச்சே. இயேசு இங்கிருந்து அந்த கடற்கரை இந்த கடலை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே ஜனங்க சுற்றி அந்த பக்கம் வந்துட்டான். இயேசுக்கு கூட்டம் வராதாமா, காதல்னா கூட்டம் வருமாமா. பிசாசின் கூட்டம். இப்படி படத்தில் என்ன கூட்டம்? பிசாசின் கூட்டம். வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் ஒரே ஒரு நாமம் தான் இருக்கு. அந்த நாமம் இயேசுவின் நாமம். அதுக்கு இல்லாத மகிமை, அதுக்கு இல்லாத பெருமை, அதுக்கு இல்லாத வல்லமை இவனுங்க கிட்ட இருக்குதா? இன்னைக்கு கடைசி காலத்தில் இயேசுடைய பெயரை மட்டப்படுத்துகிறதான கூட்டம் கேட்டா நூதனமா சுவிசேஷம் சொல்றாங்களாம். இப்படிலாம் சொன்னா தான் ஜனங்க வருவாங்க. வந்த பிறகு அங்க இயேசுவை பத்தி நாங்க பேசுவோம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவான், கொக்கு தலையில என்ன செய்வானாமா? வெண்ணெயை வச்சு அது உருகி அந்த வெண்ணெய் கண்ணை மூடின பிறகு போய் என்ன பண்ணிப்பானாமா? கொக்க பிடிச்சுப்பானாமா. இன்னைக்கு அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. இப்படி டிஃபரெண்டா நம்ம சொன்னா தான் ஜனங்க வருவாங்க. வந்த பிறகு இயேசு, ஓ இயேசுன்னு சொல்லியா முதல்ல? அதுக்கு வராதவன் வேற எதுக்கும் வரமாட்டான். அந்த நாமத்துக்கு இல்லாத பவர் வேற எதுக்கு இருக்கு? உன் பாட்டுக்கு இருக்கா? உன் பேச்சுக்கு இருக்கா? உன் அழகுக்கு இருக்கா? உன் சபைக்கு இருக்கா? உன் கேமராக்கு இருக்கா? உலகத்துல எதுக்குமே அந்த பவர் கிடையாது. அந்த பவர் வானத்துக்கும் பூமிக்கும் உள்ளதான பவர். அந்த பேரை சொன்னா கூட்டம் வராதான் சொல்றான். யோசிச்சு பாருங்க, கடைசி காலத்தில் சபை எவ்வளோ மோசமான கண்டிஷனுக்கு போயிருச்சு பாருங்க. இயேசுவின் பேரை சொல்லாமையே சுவிசேஷம் சொல்லி ஜனங்களை வர வச்சு அங்கே அவங்க என்ன செய்ய, இப்படி சொன்னவெல்லாம் காணாம போயிட்டான், இப்படி பேசினவெல்லாம் காணாம போயிட்டான். இப்பவும் திருப்பி சொல்கிறேன், சபை வேறு, அது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காது. இப்படி தான் இருக்கணும்னு மனவாட்டிக்கு மனவாளன் எழுதி கொடுத்துருக்கிறார். உலகத்தில் இருக்கிற மனவாட்டி எப்படி வேணாலும் இருக்கலாம், அது அவனுடைய மனவாட்டி. இது கர்த்தருடைய மனவாட்டி. இது எப்படி இருக்கணுங்கிற டிசைன் பரலோகம்தான் சொல்லியிருக்குது, நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது. இன்றைக்கி சபையை
மோசத்துக்கு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து இஷ்டப்படி ஆட்டம், இஷ்டப்படி பாடுறது கேட்டால் அப்போ தான் யூத் விரும்புவான், அப்போ தான் கூட்டம் வரும். எத்தனை கூட்டம் அங்கே வரும். இங்கே வர்றது முக்கியம் இல்லை, அங்கே வரணும், அதான் ரொம்ப முக்கியம். விசுவாசிகளுக்கு சொல்கிறேன், இன்றைக்கி கடைசி காலத்தில் உங்களை மோசம் போக்கும்படி நிறைய பேர் வெளியே அலையிறான். வித்தியாசமான உபதேசங்கள். ஒருவேளை இங்கே கொடுக்குற உபதேசங்கள் உங்களுக்கு கடினமாக இருக்கும், ஆனால் இந்த உபதேசம் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். அதுதான் முக்கியம். கேட்கறதுக்கு நல்லா இருந்துட்டு நீ நரகத்துக்கு போகிறத விட கேட்கறதுக்கு கஷ்டப்பட்டு இருதயத்தில் குத்தப்பட்டவனாகி பரலோகத்துக்கு வந்துடுறது நல்லது. அல்லேலூயா. அதான் ரொம்ப முக்கியம், இந்த வேறுபாடுள்ள வாழ்க்கை.